சூரியனை ஆய்வு செய்ய செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கும் இஸ்ரோ மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம். இது சாத்தியமா? இது எதற்காக என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சூரியன் குறித்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வந்தாலும் சூரியனை சுற்றியுள்ள வளிமண்டலம் குறித்த உண்மைகள் வெளிப்படாமலேயே இருக்கிறது. இந்த நிலையில் நாசா அனுப்பிய பார்க்கர் விண்கலம் சூரியனின் மேல் பரப்பை நெருங்கிவிட்ட நிலையிலும் கரோனா எனும் வளிமண்டல பகுதியில் ஏற்படும் வெப்ப மாற்றத்திற்கான காரணம் அறியப்படாமல் உள்ளது. சூரியனின் மேற்பரப்பை விட சுற்றி இருக்கும் வளிமண்டலம் அதிக வெப்பத்தோடு இருப்பதற்கான காரணத்தை இன்றளவும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சூரியனின் வளிமண்டலமான கரோனா 20 லட்சம் டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை பெற்றிருப்பதால் தான் சூரிய கதிர்வீச்சு தீவிரத்துடன் இருப்பதும் அதனால் அவ்வப்போது பெரிய மாற்றங்களும் நிகழ்கிறது. அதனை கண்டறிவதற்காகத்தான் புரோபா 3 என்ற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்த ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த புரோபா 3 திட்டத்தின் மூலம் சூரியனுக்கு அருகில் 2 செயற்கைக்கோள்களை செலுத்தி செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்குவதன் மூலம் அதன் மேற்பரப்பில் இருக்கும் கரோனா படலத்தை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் ஆய்வு செய்ய உள்ளது. இந்த நிலையில்தான் இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் இந்திய விண்வெளி மையத்தின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. டிசம்பர் 4ஆம் தேதி செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் விண்வெளி துறையில் இதுவரை மேற்கொண்டதிலேயே மிகவும் வித்தியாசமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சூரிய கிரகணம் என அழைக்கப்படும் நிகழ்வில் சூரியனின் முழு உருவத்தை சந்திரன் மறைக்கும் போது சூரியனுக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வளிமண்டல மாற்றத்தை கடந்த 100 ஆண்டுகளாக அறிவியலாளர்கள் நோட்டமிட்டு பரவலாக சேகரித்து வருகிறார்கள். ஆனால் சூரிய கிரகணம் என்பது கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடைபெறும். அதோடு சில நிமிடங்களில் அவை முடிந்துவிடும். அதற்கு தீர்வு காணும் வகையில்தான் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த புரோபா 3 எனும் திட்டத்தின்படி 2 செயற்கைக்கோள்களை உருவாக்கியுள்ளார்கள். 200 கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் சூரியனின் நிழலை மறைக்கும் வகையிலும் 340 கிலோ எடை கொண்ட கரோனோகிராஃப் எனும் செயற்கைக்கோள் தொலைநோக்கியாகவும் செயல்பட உள்ளது. அதாவது செயற்கையாக சூரிய கிரகண நிகழ்வை விண்வெளியிலிருந்து அவ்வப்போது நிகழ்த்தி ஆராய்ச்சி செய்வதே இதன் நோக்கமாகும். இந்த 2 செயற்கைக்கோள்களையும் துல்லியமான பாதையில் நிலைநிறுத்தி அவற்றை ஒன்றாக பறக்க செய்து ஒரு நிலையான கட்டமைப்பு பராமரிக்கப்படும். அதாவது இரண்டும் விண்வெளியில் நெருக்கமாக ஒரு நிலையான வடிவத்தில் நகரும். இந்த வகையான முயற்சி மேற்கொள்ளப்படுவது இதுவே முதன்முறையாகும். இந்த 2 செயற்கைக்கோள்களும் இணைந்து பறக்கும் போது அவற்றின் செயல்பாடு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். 2க்குமான இடைவெளியில் 1 மில்லிமீட்டர் மாறுபட்டாலும் இந்த திட்டம் தோல்வியடையும். நாம் சூரிய ஒளியால் கண்கள் கூசுவதை தவிர்க்க சன்கிளாஸை பயன்படுத்துவோம். அதையே தொலைநோக்கி போட்டுக்கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கருவிகள் தான் இந்த புரோபா 3 திட்டத்தில் பயன்படுத்தப்படும் 2 செயற்கைக்கோள்கள். எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு செயற்கைக்கோள் ஒளியை மறைத்து செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கும். அந்த வேளையில் மற்றொன்று சூரியனை கண்காணிக்கும். சூரியனை ஆய்வு செய்யும் கரோனோகிராஃப் கருவி சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் பிளாஸ்மா கதிர்களின் வெப்பத்தை கரோனா படலத்தில் இருக்கும் சூரிய கதிர்களை ஆய்வு செய்யும். சூரிய மண்டலத்தின் விண்வெளி பகுதியில் ஏற்படும் வானிலை மாற்றங்களான சூரிய புயல், சூரிய காற்று ஆகியவற்றின் தோற்றுவாயாக இந்த கொரோனா படலம் இருப்பதால் அதனை ஆய்வு செய்யும் இந்த திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ ஆதித்யா L1 திட்டத்தை செயல்படுத்தியுள்ள நிலையில் தற்போதைய புரோபா 3 திட்டமும் இந்திய விஞ்ஞானிகளுக்கு புதிய அனுபவத்தை தரும் என்று கூறுகிறார்கள். இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டால் நம் பூமியில் சூரியனால் ஏற்படும் சில மாற்றங்களை நம்மால் சரி செய்ய முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.